ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ரோமர் 16வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அருமையாக இரட்சிப்பின் செய்தியை எழுதி ஒரு முறை கூட ரோமர்களுக்கு ஊழியம் செய்யாத பவுல் கடைசியிலேயே தன்னுடைய ஊழிய பயணத்தின் கடைசி நாட்களிலே கைதியாக ரோமாபுரிக்கு சென்று அங்கே ஊழியத்தை செய்த பவுல் ரோமாபுரிக்கு செல்லுகிறதற்கு முன்னமே பெபேயால் என்று சொல்லக்கூடிய கெங்கிரியா ஊரை சேர்ந்த ஒரு பெண்ணிடம் இந்த நிருபத்தை அவர் கொடுத்து அனுப்புகிறதாக இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இதை எழுதுகிறதற்கு வசனம் 22 அவருக்கு காரியதர்சியாக இருந்த தெர்த்தியு என்கிறவரை அவர் பயன்படுத்தினதாக இங்கே நாம் பார்க்கிறோம். தெர்த்தியும் அவர் வாழ்த்து சொல்லுகிற பொழுது அவருடைய கைப்பட இந்த நிருபம் எழுதப்படுகிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்ல அவருக்கு வயது சென்று விட்டபடினாலே அவருக்கு பதிலாக எழுதுகிற தெர்த்தியு என்று சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பெபேயாலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது கெங்கேரியா ஊரை சேர்ந்தவர். இது ஒரு துறைமுகத்தை உடைய ஊர். இது கொரிந்து பட்டணத்திலிருந்து கிட்டத்தட்ட 7 மைல்கள் தொலைவில் அல்லது 11 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஒரு பகுதி. இங்கே இருந்து அநேகர் தொழில் சம்பந்தமாக வணிப சம்பந்தமாக ரோமாபுரிக்கு செல்வதுண்டு. அப்படி கெங்கிரியா ஊரை சேர்ந்த இந்த பெபேயால் ரோமாபுரிக்கு செல்லும் பொழுது பவுல் இந்த நிருபத்தை அவளுடைய கரங்களிலே கொடுத்து அனுப்புகிறார். பெபேலியாலை அவர் ஊழியக்காரி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஊழியக்காரி என மொழிபெயர்க்கப்பட்டுள்ள அந்த வார்த்தையானது டயகோனஸ் என்ற ஒரு கிரேக்க சொல்லிலிருந்து அது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பவுல் இதே சொல்லை ஆண் உதவிக்காரர்களுக்கும் அவர் பயன்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 3:5 எபேசியர் 6:21 கொலோசியர் 1:7 மற்றும் 4வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும் 1 தெசலோனிக்கர் 3:2 இதை பயன்படுத்துகிறார். ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் அரசாங்க அதிகாரிகளிலும் இதே வார்த்தையை குறித்து தான் பவுல் எழுதியிருக்கிறார். ரோமர் 13வது அதிகாரம் 4-6 இந்த வசனங்களிலே இவைகளை பார்க்க முடியும். தொடக்க கால சபையில் இந்த சொல்லானது அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பவுல் இந்த ரோமர்களுக்கு எழுதுகிற நிருபத்தில் எழுதினதை பார்க்கிறோம். அக்கால மொழி இலக்கியங்களில் இந்த சொல் அடிமை அல்லாத உதவிக்காரர்களை குறிப்பிடுகிறதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. பவுல் அவளது உதவியையும் ஆதரவையும் பாராட்டி ரோம சபைக்கு இங்கே பெபேயாலை அறிமுகப்படுத்துகிறார். அவளுக்கு எந்த காரியத்திலும் உங்கள் உதவி தேவையாக இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தாள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தொழிலை முன்னிட்டு அவள் அங்கே ரோமாபுரிக்கு செல்லுகிறாள். அவள் ஒரு பிரசங்கியாகவோ போதகராகவோ இருந்திருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. அவள் ஒரு உதவிக்காரியாக இருந்து அந்த ஆதி சபைகளுக்கு அவள் உதவி செய்தவள் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள். அவர்களின் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து அத்தனையாய் அவர் புகழ்ந்து எழுதுகிறதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர்கள் வெறும் வாயின் வார்த்தைகளினால் பிரதர்ன்னு சொல்லலை. அவர்கள் தங்களுடைய ஜீவனையும் எங்களுக்காக கொடுக்க துணிந்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் ஆரம்ப நாட்களிலே பவுலோடு கூட கூடார தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருந்தவர்கள். ரோமாபுரியிலே வசித்தவர்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற்பலனாகிய எனக்கு முதல் ஆத்மா ஒரு ரட்சிப்புக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னால் எப்பனத் என்று சொல்லுகிறார். அவரையும் வாழ்த்துங்கள். எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள் என்று சொல்லி அந்த நாட்களிலே மரியாள் என்கிற பெயர் எல்லாரும் அதிகமாய் பயன்படுத்தினார்களே, எல்லாரும் வைத்திருந்தார்களே. அதே போல் இங்கே அவருக்கு உதவியாக இருந்த பிரயாசப்பட்ட ஒரு மரியாளை அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதே போல் அப்போஸ்தலர்களுக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள், எனக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டவர்களும் என் இனத்தாரும் என்னோடு கூட காவலில் கட்டுண்டவர்களுமாய் இருக்கிற அண்டோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். இவர்களும் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாலை போல ஒரு கப்பலாக இருக்க முடியும். அவர்களை வாழ்த்துங்கள் என்று சொல்லிட்டு
8ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையிலும் அநேக பெண்மணிகளினுடைய பெயரை அவர் குறிப்பிடுகிறார். எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய நாட்களிலே அநேக ஆஸ்திகளினால் ஊழியம் செய்த பெண்மணிகள் அவரோடு கூட இருந்தார்களோ, அதே போல் பவுல் அப்போஸ்தலர்களினுடைய நாட்களிலும் உண்டாக்கப்பட்ட சபைகளிலே அநேக பெண்மணிகள் முன்னணியிலே இருந்து ஊழியம் செய்ததை பார்க்கிறோம். அம்பிலியா என்று பெயரை குறிப்பிடுகிறார், ஒலிம்பா என்று பெயரை குறிப்பிடுகிறார், திரிபோசா, பெர்சியால், பிலோலோ, யூலியால் ஆகிய பெண்மணிகளின் உடைய பெயர்களை குறிப்பிட்டு இங்கே அவர் எழுதுகிறார். தொடக்க கால சபையில் பெண்களும் ஊழியம் செய்ய அவர்கள் முன் வந்ததை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 17வது வசனத்தில் எச்சரிக்கையாக இருந்து என்று சொல்லுகிறார். அதாவது பிரிவினையை உண்டு பண்ணுகிறவர்கள், இடரலை உண்டாக்குகிறவர்கள் எல்லாரும் எந்த ஒரு கூட்டத்திலையும் இருப்பாங்க. ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து இயேசுவுக்கு நீங்கள் ஊழியம் செய்யாத, வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசப்பினாலும் இச்சக பேச்சினாலும் வஞ்சிக்கிற அவர்களுக்கு நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய சுவிசேஷத்தை பரப்புகிறதற்காக, ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காக ஊழியம் செய்கிறார்களா, அல்லது தங்களுடைய நயவசனிப்பினாலே தங்களுக்கு ஆதாயம் தேடி, அதாவது தங்கள் வயிற்றை நிரப்பும்படியாக அவர்கள் ஊழியம் செய்கிறார்களா என்கிறதிலே நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவாராக. நீங்கள் நன்மைகளுக்கு ஞானியும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று பேசுகிறார். அதாவது நம்முடைய பழமொழியில் சொல்கிறாங்களே, பாத்திரம் அருந்து பிச்சை இடுங்கள் என்று சொல்லி. ஆகவே நன்மை செய்கிறதற்கு ஞானிகளாக யார் யாருக்கு உதவிகள் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு சரியாக உதவி செய்யும்படியாகவும், தீமைக்கு பேதையாக, அதாவது தீமை என்பதே எனக்கு தெரியாது என்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டவர்களாக, தீமை செய்யவே எனக்கு தெரியாது என்று சொல்லி வாழ்கிற ஒரு வாழ்க்கைத்தான் விசுவாசிகள் வாழ வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பேசிவிட்டு, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்கின தேவன், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தருகிறவர், சமாதானத்தின் ஊற்றுக்காரனர், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிற சாத்தானை சீக்கிரத்தில் காலின் கீழ் நசுக்கி போடுவார் என்று சொல்லிட்டு 22லிருந்து 24 வரையிலும் தன்னோடு கூட இருக்கிறவர்களுடைய பெயரை குறிப்பிடுகிறார். உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவை சொல்லுகிறார். அவனுடைய தாய் யூத தாய் என்று பார்த்தோம், தகப்பன் கிரேக்க தகப்பன், அவன் உடன் ஊழியனாக இருந்தான். என் இனத்தானாகிய, அதாவது அவருடைய சொந்தக்காரராகிய லூகியும் யாசோனும் சொபிபத்தரும் வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அவருடைய நாட்களிலேயும் எரஸ்து என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்தினுடைய பொருளாளர், அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், அவரும் என்னோடு கூட இருக்கிறார், அவரும் வாழ்த்து சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். சுவிசேஷமானது கீழ்மட்ட மக்களை மாத்திரமல்ல, மேல்மட்ட மக்களையும் ரட்சித்திருக்கிறது என்கிறதை உணர்த்து வைக்கும் வண்ணமாக பட்டணத்து உக்கரக்காரனாகிய, அதாவது பட்டணத்தினுடைய ஒரு பொருளாளராக இருக்கக்கூடிய ஒருவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும் பொருட்டு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துகிறதற்கான என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே, அதாவது சுவிசேஷத்தை அறிவித்து அந்த சுவிசேஷத்தை என் சுவிசேஷம் என்றே பாராட்டுகிற அளவிற்கு பவுல் அதில் அப்படியே ஊறி போய்விட்டதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? ஆதி காலத்திலேயே ஆண்டவர் புறஜாதிகளின் மேலும் ஒரு கண்ணை வைத்திருந்தார். உலகம் முழுவதிலும் அவர் ஒரு இரட்சகராக வரப்போகிற காரியத்தை அவர் வைத்திருந்தார் என்கிறதை அருமையாக எல்லாருக்கும் ரட்சிப்பு, அதுதான் தேவனுடைய சத்தியம், அது மறைக்கப்பட்டிருந்தது, இப்பொழுது அது வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. என் சுவிசேஷத்தின்படியே அந்த ரகசியத்தை நான் இப்பொழுது உங்கள் எல்லாருக்கும் கொண்டு வந்து நான் சேர்த்து இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் அந்த ரோமாபுரி சபையில் யூதர்கள் மாத்திரமல்ல, அநேக புறஜாதிகளும் இருந்தபடியினாலே தெளிவாக அவர்களுக்கு அந்த சத்தியத்தை அவர் எழுதுகிறார்.
அந்த ரகசியம் உலகத்தின் எல்லா மனிதர்களுக்கும் தேவன் ரட்சிப்பை தன்னுடைய சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அந்த ரகசியம் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு ஊழியக்காரனாக நான் இருந்து அதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்த்தை கூறுகிற இந்த ஒரு மடலிலும் இந்த செய்தியை அவர் வழங்குகிறதை பார்க்கிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவராயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவரை துதித்து இந்த நிருபத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவர், அவர் ஒருவரே இந்த உலகம் முழுவதையும் உண்டாக்கினவர், அவர் ஒருவரே அனாதி திட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் ஒருவரை செய்து வைத்திருக்கிறவர், அவர் ஒருவரை எந்தெந்த நாட்களில் எந்தெந்த ரகசியங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறவர். எப்படி ஒரு சின்ன குழந்தைக்கு என்ன படிப்பு வேண்டும் என்று கவர்மெண்ட் அதற்கென்று புத்தகங்களை அடிக்கிறதோ, எந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி புத்தகங்கள் அடிக்க வேண்டும் என்று அவைகள் கொடுத்திருக்கிறதோ, அதே போல் எந்தெந்த மனிதனுக்கு இன்றைக்கு குலத்திற்கு எந்தெந்த நாட்களுக்கு எந்தெந்த காரியங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அறிந்து இப்பொழுது தன்னுடைய ரகசியங்கள் எல்லாவற்றையும் அந்த உலக மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த சுவிசேஷத்தை, அந்த ரகசியத்தை என் மூலமாய் அறிவித்திருக்கிற ஆண்டவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அப்படியே ஆக கடவது என்று சொல்லி தன்னுடைய நிருபத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். இந்த பகுதியிலே பவுல் அப்போஸ்தலன் நமக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படியாக ஒரு அருமையான செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருந்து நன்மை செய்கிறதில் நம்ம கொஞ்சம் அப்படியே ஜாக்கிரதையாக இருந்து, தீமை செய்கிறதில் பேதைகளாக இருந்து கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்திற்காகவே நாம் வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.